ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன், அரை சட்டியில் துவரம் பருப்பு அலசி வச்சுருக்கேன். அதை வேக வைக்கணும். வேகிற வரைக்கும் மாவு 1/4 கிலோ போட்டிருக்கேன், மைதா மாவை. அதில் மஞ்சள், சிட்டிகை உப்பு கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கிறேன். நல்லா பிணையும் போதே என்ன செஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து என்ன செய்யணும், ஆயிலை வந்து சூடு பண்ணணும். ஆயில் சூடானோன்னு என்ன செய்யணும், நல்லா சூடான பின்னாடி அதில் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா கரெக்டான பக்குவத்தில் பிணைஞ்சிக்கணும். கரெக்டான பக்குவத்தில் பிணைஞ்சாதான் அந்த கரெக்டான ஷேப்பில் மைதா மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் வரும். இந்த ஷேப்பில் வந்தால் தான் நம்ம வந்து ஒப்போட்டு செய்கிறதுக்கு நல்லா ருசியான ஒப்போட்டு செய்ய நல்லா தட்ட வசதியாக இருக்கும். அதனால அதை ஊற்றிருக்கேன். இப்போ நான் வந்து பிணைய போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இனி பிணைய போகிறேன். நல்லா பக்குவமாக பிணைஞ்சிக்கணும். கை ஃபுல்லாக நல்லா பக்குவத்தில் பிணைஞ்ச பின்னாடி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா கரெக்டான பக்குவத்தில் பிணைஞ்சிட்டோன்னு வச்சிங்களேன், அது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஒப்போட்டு செய்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். மாவு பிணைஞ்சு முடிச்சோடனே நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுட்டு துவரம் பருப்பு என்ன செஞ்சேன், வேக வச்சுருந்தால அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டி எடுத்து வச்ச பின்னாடி என்ன செய்யணும், துவரம் பருப்பு வடிகட்டிட்டேன்னா இப்போ துவரம் பருப்பு அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து என்ன செய்யணும், தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பூவை துவரம் பருப்பில் போடுறேன். 1/2 கிலோ துவரம் பருப்பில் தேங்காய் பூ ஒரு 1/4 மூடி போடுறேன். அந்த தேங்காய் பூ போனோன்னா 1/2 கிலோ வெல்லத்தை வந்து நச்சு வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தையும் அதிலையே போடுறேன். 1/2 கிலோ வெல்லம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அதனால் 1/2 கிலோ வெல்லத்தை போட்டு நல்லா என்ன செய்கிறேன், போட்டு கிண்டணும். அதுதான் கரெக்டாக அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கரெக்டான பக்குவத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், கிண்டணும். கிண்டுற முக்கியம். நல்லா வெந்திருக்கணும் துவரம் பருப்பு, ரொம்பவும் வேகக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். ஓரளவுக்கு வெந்தால் தான் நம்ம ஆட்டுக்கல்ல ஆட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சு நல்லா தண்ணி அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா சுருள கிண்டிக்கிறேன். கிண்ண பின்னாடி என்ன செய்யணும், நல்லா கிண்டி முடிச்சோச்சா அடி பிடிக்குதான்னு பார்க்கணும். தண்ணி இல்லாமல் வற்றின பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டுக்கல்ல ஆட்டுறதுக்கு ரெடி பண்ணணும். ஆட்டுக்கல்ல ஆட்டுறதுக்கு ரெடி பண்ணும் போது நல்லா ஆட்டி நல்லா, சில பேர் மிக்சியில் போடுவீங்க. நாங்கள் வந்து மிக்சியில் போட மாட்டோம். நாங்கள் முக்கால்வாசி ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவோம். அந்த ஒவ்வொரு ஆட்டுக்கல்ல போட்டால் ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ஆட்டுக்கல்ல தான் போடுவோம். அதனால் நான் ஆட்டுக்கல் ஆட்டுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டி நாங்கள் என்ன செய்வோம், கையை நல்லா ஆட்டி ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுக்கிறேன். கிண்ணத்தில் அள்ளி வச்சுட்டு கிண்ணத்தில் அள்ளி வச்சுருக்கேன். கிண்ணத்தில் அள்ளி வச்ச பின்னாடி என்ன செய்யணும், அது ரெடியாகிடுச்சா. இப்போ மைதா மாவு வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம பிணைஞ்சு மைதா மாவு வச்சுருக்கோமோ அதை தட்டி இது பண்ணி வச்சுருக்கோம்ல துவரம் பருப்பை, அதை இதுக்குள்ளே வச்சு நல்லா சேப்பாக அழகாக நல்லா ரவுண்டாக தட்டுற விதம் தான் இருக்குது. இந்த கவரில் போட்டு தட்டுறதுனால எண்ணெய் தடவி தட்டினா நல்லாயிருக்கும். எண்ணெய் தடவி தட்டினா நல்லாயிருக்கும். அதை சேப்பாக தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கோமா, அந்த தோசைக்கல் அடுப்பில் வச்சோன்னே என்ன செய்யணும், தோசைக்கல்ல அடுப்பில் வச்சோன்னே அந்த ஒவ்வொரு செஞ்சுருக்கோம்ல அந்த பேப்பர்லேருந்து அழகாக எடுத்து அந்த தட்டில் கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டா நல்லாயிருக்கும். அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். நம்ம வேக வைக்கிற விதமும் இருக்குது. நல்லா பொன்னிறமாக வேகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது, ரொம்பவும் இதாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மாவு பக்குவம் இருக்குது பார்த்திங்களா, மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் பிணையக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிணைக்கும், ஓரளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த துவரம் பருப்பு தேங்காயெலாம் ஆட்டி வச்சுருக்கோம்ல, அது உள்ளே வச்சு தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். தட்டும் போது நல்லா ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த தட்டுற விதமும் இருக்குது. நம்ம தட்டுறது தட்டினாலும் சரியாக வராது. நல்லா கரெக்டான பதத்தில் நம்ம தட்டணும். அதுதான் முக்கியமே. அந்த ஒப்பட்டு வந்து கர்நாடகா சைடில் அதிகமாக செய்வாங்க. அதனால் எங்கள் மாமியார் இங்கே இருந்தனால எங்கள் மாமியார் செய்கிறாங்க. அதை அப்பப்போ அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க. அதனால் தெலுங்கு வருஷ பொறுப்புக்கெலாம் செஞ்சாங்க. உவாதிக்கு செஞ்சனால அது அவங்க செஞ்சுருக்காங்க. உவாதிக்கு பண்ணனால சரி ஒவ்வொரு செய்யலாமே, ஒவ்வொட்டு போட்டு பார்க்கலாமே அப்படினால ஒவ்வொட்டு ட்ரை பண்ணோம். அதனால் ஒவ்வொட்டு அவங்க செஞ்ச ஒவ்வொட்டு இது அவங்க ட்ரை பண்ணது. அந்த மாதிரி வேக வச்சு நம்ம அப்படி செய்யலாம். இந்த மாதிரி வேக வச்சு வெந்த பின்னாடி தோசைக்கல்ல போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்லா அதுதான் வந்து எங்கள் சுவையான ஒவ்வொட்டு ரெடி ஆயிடுச்சு. அது வந்து பசங்களுக்கும் சரி, மாமியார் மாமனார் எல்லோரும் அது விரும்பி நாங்கள் எடுத்துக்குவோம். எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அது பண்டிகைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் அது.
ஒவ்வொட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.